45 வயசு ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகுமான்னா மிதுனத்தில் பிறந்தவங்க ஒருத்தருக்கும் அதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. கரெக்டாக இந்த 60 நாட்கள் வந்து குரு புஷ்ய யோகத்தில் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் அதிகரிப்பார்கள். வீடு கட்டணும்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காரு, திருப்பி கொடுக்கலன்னா உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 60 நாட்கள் தங்கம் வாங்கக்கூடிய, வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகம். கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக பணம் வரும், மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாக பணம் வரும். டைம் வந்து ஒரு கோல்டன் டைம். இந்த 60 நாட்கள் நீங்க பிரிஞ்சு வந்து புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார், நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில். ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்தில் அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகளில் பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்தை நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்றேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது, நம்ம மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதுல்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? மிதுன ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புதமான பலன்கள் சொல்லுங்க சார். குடும்ப வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். குடும்பமே இல்லை சார், எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஒரு 60 நாள் ஏதாவது தேருமா, ஏதாவது பொண்ணு கிடைக்குமா, இல்லை ஏதாவது ஒரு பையன் கிடைப்பான், எனக்கு 45 வயசு ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகுமான்னா மிதுனத்தில் பிறந்தவங்க ஒருத்தருக்கும் அதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. 80% ஆஃப் த சான்ஸ் வந்து குடும்பம் அமைவதற்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தன குடும்ப வாக்குஸ்தானம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், சந்திரனுடைய வீட்டில் பூச நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார். கரெக்டாக இந்த 60 நாட்கள் வந்து குரு புஷ்ய யோகத்தில் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் அதிகரிப்பார்கள். அப்போ என்ன அர்த்தம், மிதுனத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா உங்கள் வீட்டில் அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ ஒன்று நீங்கள் தாத்தா போகிறீங்க, இல்லை அப்பா போகிறீங்க, குடும்பமே இல்லைன்னா குடும்பம் உருப்படும். அதாவது அடுத்த லெவலுக்கு முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். 2வது, சின்ஸ் இட் இஸ் தன பிராப்தம் கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறதுனால ரொம்ப பழைய கடன், முடிக்கவே முடியலங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கடன் இல்லையா, ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி வாங்கியிருக்கோம்,
ஆனால் இப்போ திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னா அந்த ரெண்டுமே நடக்கும். ஒன்றும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக யாராவது பணம் கொடுக்கணும், ரொம்ப நாள் முன்னாடி வாங்கியிருக்காரு, வீடு கட்டணும்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காரு, திருப்பி கொடுக்கலன்னா இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெண்களுக்கு நற்செய்தி என்னன்னா, இந்த 60 நாட்கள் தங்கம் வாங்கக்கூடிய, வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகம். குரு புஷ்ய யோகத்தில் 60 நாட்கள் கரெக்டாக பிளான் பண்ணும்போது பெண்கள் ஒன்று சீட்டு கட்டுவீங்க, நகை சீட்டுன்னு சொல்லுவோம், அது எல்லாரும் கட்ட மாட்டாங்க, ஒரு சில பேர். ஆனால் இந்த டைமில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். அதனால் இந்த தங்கம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே நல்லா பிளான் பண்ணி நீங்கள் அக்ஷய திருத்திக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறியோ இல்லையோ, இந்த குரு புஷ்ய யோகத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது தங்க முதலீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு பெரிய அளவுக்கு கொடுக்கும். நான் சொல்கிறது வாங்குறதுங்கிறது சீட்டு போடுறதும் வாங்குறது தான். அவங்களுக்கு தேவைகள், இப்போ மிடில் கிளாஸ் இருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை பையனுக்கு கல்யாணம், அப்போ தான் கரெக்டாக தங்கம் வாங்குவோம். சும்மா டெய்லிலாம் அவங்க தங்கம் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது, ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கணும், ஒரு பேசிக்காக நம்ம ஒரு வியாபாரத்தில் இறங்க போகிறோம், அந்த வியாபாரத்தில் நான் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கணும். ஆனால் இதுதான் கரெக்டான டைம். யார் பேரில் ஆரம்பிக்கலாம்? ஒய்ஃப் பேரில் ஆரம்பிக்கலாம், கணவர் பேரில் ஆரம்பிக்கலாம். அதாவது வாழ்க்கை துணை யாராக இருக்காங்களோ அவங்க பேரில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அஷ்டமஸ்தானம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக பணம் வரும், மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாக பணம் வரும். ஒருவேளை மனைவி வீட்டார் மூலம் பணம் வரணும், இல்லை கணவர் வீட்டார்கிட்ட இருந்து சொத்து ஏதாவது வரணும். இது பூர்வீக சொத்து சார், வயல் இருக்கு, ஒரு பண்ணை இருக்கு, அதை விற்றாதான் நமக்கு பணம் வரணும். அந்த மாதிரி விஷயங்களை விற்று உங்களுக்கு 40% அதுக்கான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு டைரக்டான ஒரு ப்ராஃபிட்டா இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தில் வளர்ச்சியாக கொடுக்காது, உங்கள் வீட்டாருடன் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பேசும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மிதுனத்தில் இருக்காங்க, இல்லை அவங்க வாக் சாத்துரியம்னு சொல்லுவோம், லைக் அட்வொகேட்ஸு, ஆடிட்டிங் ப்ரொஃபஷன், அதே மாதிரி சொற்பொழிவாளர்கள், தங்க வியாபாரிகள், ஆசாரிகள், புரியுதா? இவங்க அத்தனை பேருக்குமே இந்த டைம் ஒரு கோல்டன் டைமிங். இந்த 60 நாட்கள் நீங்கள் பிரிஞ்சு புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டைமில் குழந்தை பிராப்தத்துக்கு அருமையான டைமிங். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம்னா குழந்தை படிக்கக்கூடிய நிலைமைகள் மாறும். ஒருவேளை நிறைய பேருடைய வீட்டில் மிதுனத்தில் பிறந்தக்கூடிய குழந்தைகள் பேசாமல் இருந்திருப்பாங்க, அந்த குழந்தைகள் இந்த 60 நாளில் பேச ஆரம்பிச்சிடும். குரு புஷ்ய யோகத்தில் கனெக்ட் ஆகும்போது மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது, ஆஞ்சநேயருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும், தேனில் அபிஷேகம் பண்ணி அதை நம்ம நாக்கில் தடவின்றதுனா இந்த 60 நாட்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிங்கன்னா பேச்சோடைய திறமை, மூளையின் வளர்ச்சி, படிக்கவே மாட்டேங்கிறான் குழந்தைன்னா கரெக்டாக இதை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ அற்புதமான காலம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு அருமையான ஒரு துட்டு கொடுக்கக்கூடிய காலம் வேலை. அதாவது இந்த 60 நாள் யூஸ் பண்ணுங்க, எல்லாமே மாறும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய டைம். சார் சுயதொழில் பண்றவங்களுக்கு எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைமிங்? ஏன்னா 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு புஷ்ய யோகத்துல கன்ஜங்க்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ 100% உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பல்கான அமௌண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், வர வேண்டி இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். எந்த தெய்வத்தை வழிபடணும் சார்? பரிகாரம்னு இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்குமா சார்? அதாவது மஞ்சள் பூ கொண்டு போய் சுவாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணா போகும். ஏதோ ஒரு அம்பாள், என்ன கேட்டிங்கன்னா திருவாணிக்காவல் போங்க, திருச்சியில் ஒரு வேலை இருந்தீங்கன்னா அங்கே போய் அம்பாளை பார்த்து சுவாமிக்கு மஞ்சளில் பூ சுவாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்க, உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கங்க, அபிஷேகத்துக்கு கொடுங்க, நெய் பசு நெய் வாங்கி சுவாமிக்கு கொடுங்க, தீபத்துக்காக ஏற்றுறதுக்காக கொடுங்க, அருமையான மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை சார் தானங்கள், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குரு புஷ்ய யோகத்தில் தானங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும். அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது பேசிக்கலாக காவேரி நதி இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பெரிய அளவுக்கு சோபிக்கும். அதில் குரு கனெக்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு சொன்ன அந்த திரைவித்யா குருகுலம்னு சொல்லலாம், வேத பாடசாலைகள், அங்கே இந்த சந்திரனுடைய வீடாக இருக்கனால அன்னதானத்துக்கு உங்களால் சக்தி, அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்னதானத்துக்கு நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா பயங்கரமான மாற்றம் கண்டிப்பாக உண்டு, தெரியுமா இருக்கும். சார் குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அப்ப இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு புஷ்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றாரு. பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்துல வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன் ஜென்மத்துல நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம்,
அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங், எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போ பண்ண குத்தமோ அது இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால அந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்தில் வக்கரம் மாறான். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு பெரிய செவரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த செவரெல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகத்தில். இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும், தான தர்மங்களுக்கு உகந்தது பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றத்தை வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார், நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவாக வேற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.